மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின் காந்தவியலும் தூண்டலும் என்ற பாடத்தில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். கடந்த வகுப்பில் நாங்கள் காந்தப்புலம் சம்பந்தமாக ஒரு கடத்தியில் மின்னோடினா மின்னு சுற்றி காந்தப்புலம் உண்டாகும் எசட் என்ற விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பு, அதனுடைய தொடர்ச்சியாக அதை ஒரு காந்தப்புலத்துக்கு நிலையான காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தியை வச்சுட்டு அந்த கடத்திக்கு வெளியிலேருந்து கரண்டை கொடுத்து அந்த கடத்தில் ஒரு இயக்கம் வரும். அதை யூஸ் பண்ணி நாங்கள் டிசி மோட்டார் அதை தொடர்ந்து ஒளிபெருக்கி அதில் இருக்க பிரிவுகளை பற்றி நிறைய பார்த்தினாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அது தொடர்பான கேள்விகள், பிளேமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தி எப்படி அந்த திசையில் அந்த இயக்கம் இருக்கும்ன்றதை வச்சு நிறைய கேள்விகள் செஞ்சினாங்க கடந்த வகுப்பில். இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஒரு முக்கியமான பகுதி மின்காந்த தூண்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ரைட், இந்த மின்காந்த தூண்டல் என்ற பகுதியோடு நினச்சி கொண்டு இருக்கோம். ரைட், இன்றைக்கு இதை பற்றி நாங்கள் இருக்கோம் உங்களோட சும்மா உங்களை கதைக்கிறோம். ரைட், ஓகே. மின்காந்த தூண்டல் இதை பற்றின முழுமையான ஆராய்ச்சியும் பாருங்கள் மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியால் தான் உருவாக்கப்பட்டது. ரைட், ஓகே. இந்த மின்காந்த தூண்டல் பற்றின சகல ஆராய்ச்சிகளும், ரைட், இந்த மின்காந்த தூண்டல் சார்ந்து சகல ஆராய்ச்சிகளும் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் தான் முன்வைக்கப்பட்டது. நிறைய விஞ்ஞானிகள் இதில் பங்கு பெற்றினாலும் மைக்கேல் ஃபாரடே தான் அதை பற்றின முழுமையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. ரைட், ஓகே. பார்ப்போம் என்ன பகுதி என்று கேட்டால் மின்காந்த தூண்டல். ரைட், மின்காந்த தூண்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ரைட், ஓகே. எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறது மின்காந்த தூண்டல். அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த மைக்கேல் ஃபாரடே என்றவர் பாருங்க ஒரு லொஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி. ரைட், ஓகே. கொஞ்சம் தர்க்க ரீதியாக சிந்திச்சு இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மின்காந்த தூண்டல்ன்றது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ரைட், இன்றைக்கி நாங்கள் வீடுகளில் மின்சக்தி எல்லாம் அப்படி இப்போ வீட்டுக்கு கரண்ட் நின்றுட்டுன்னு சொன்னால் நாங்கள் உடனே ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி மின்சக்தியை பிறப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ மின்சக்தியை பிறப்பிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான தத்துவத்தை முதல்ல கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஃபாரடே. ரைட், மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இவர் 1831ஆம் ஆண்டு அளவில் தான் இதை பற்றின முழுமையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி தான் முதல்ல அந்த மின்சக்தி பிறப்பிக்கிறதா இருக்கலாம். இப்போ நீர்மின் நிலையங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ நீர்மின் பலு நிலையங்களில் மின்சக்தி பிறப்பிக்கிறதா இருக்கலாம், அல்லது காற்றாலையை பயன்படுத்தி மின்சக்தி பிறப்பிக்கிறதா இருக்கலாம். சகல இடங்கள்லையுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அடிப்படையான தத்துவம் மின்காந்த தூண்டல் தத்துவம். ரைட், இதுக்கு தந்தை இந்த மின்காந்த தூண்டல் தத்துவத்துக்கு தந்தையாக நாங்கள் யாரை சொல்லுவோம் என்றால் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி. எத்தனையோ விஞ்ஞானிகள் இதை நிறைய பரிசோதனை செஞ்சு சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் கிரெடிட் கொடுப்போம் மைக்கேல் ஃபாரடேக்கு. ஏனென்றால் அவர் தான் அந்த ஒரு லொஜிக்கலான திங்கிங். ரைட், அது எப்படின்றதை நாங்கள் இங்கே பார்ப்போம். ரைட், தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மின்காந்த தூண்டல்ன்றதை முதல்ல உலக அறிமுகம் செய்தவர் மைக்கேல் ஃபாரடே 1831ஆம் ஆண்டு அளவில். ரைட், ஓகே. அவர் என்னத்தை திங்க் பண்ணினவர்? ரைட், என்ன யார் சொன்னவர்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அவர் என்ன விஷயத்தை செஞ்சு காட்டினவர், பரிசோதனை ரீதியாக என்னத்தை செஞ்சு காட்டினவர், அதுதான் விஞ்ஞானத்துக்கு முக்கியம். ரைட், அவர் மைக்கேல் ஃபாரடே சொல்றதை விட அதுக்கு முதல்ல நாங்களாவே ஊற்றி கண்டுபிடிக்கலாம். ரைட், விஞ்ஞானம்ன்றது தான் பகுத்தறிஞ்சு கண்டுபிடிக்கிறதா. ரைட், ஓகே. அவர் என்னத்தை கண்டுபிடிக்கணும் நாங்கள் இது வரைக்கும் படித்த விஷயம் பாருங்க. இந்த மோட்டர் தத்துவம் எல்லாம் படிச்சாங்க. டிசி மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. ரைட், மோட்டர் தத்துவம் எல்லாம் படிச்சு அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. எப்படி மோட்டர் தத்துவம் படிச்சாங்க? 2 நிலையான காந்தம் இருக்கும். அது ஒரு காந்தம் நோர்த் போல் வடமுனைவுன்னு சொல்றது, வடமுனைவு நிலையான காந்தம். இன்னொரு காந்தம் பாருங்க சவுத் போல். ரைட், இதை சவுத் போல்னு சொல்லுவோம். தென்முனைவு நிலையான காந்தம். ரைட், தென்முனைவுள்ள நிலையான காந்தம், இது வடமுனைவுள்ள நிலையான காந்தம். இந்த நிலையான காந்தங்கள் ரெண்டும் பாருங்க ரெண்டு கூட இப்படி வச்சோம் என்றால் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசைக்கோடுகள் போகும். ரைட், வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி இது காந்த விசைக்கோடுகள் போகிற பாதை. ரைட், அப்போ வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசைக்கோடுகள் போகும். என்ன படிச்சாங்க? அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த மோட்டார் தத்துவத்தில் என்ன படிச்சாங்கன்னு கேட்டால் இந்த காந்த புலத்துக்குள்ள வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி அந்த காந்த விசைக்கோடுகள் போகும். அந்த காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி, ஒரு நேரிய கடத்தி ஒன்று வைக்கப்படுதுன்னு வை. ரைட், ஒரு நேரிய கடத்தி ஒன்று வைக்கப்படுது. ரைட், இதை ஏபி என்று சொல்றேன் நான். ஏபி என்று சொல்லக்கூடிய ஒரு கடத்தி ஒன்று வைக்கப்படுது. இந்த கடத்தியினுடைய இரு முனைகள்லையும் இந்த கடத்தியினுடைய இரு முனைகள்லையும் ஒரு கம்பி எடுத்துக்கொண்டு வந்து, ரைட், ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு வந்து இந்த 2 முனைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து அதனால் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணினால், ரைட், ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வெளியில இருந்து நான் கரண்டை கொடுக்குறேன், ப்ளஸ் மைனஸ். ரைட், ஓகே. இந்த கடத்தி கம்பிக்கு பாருங்க இந்த திசையில் தான் மின்னோட்டம் மூட போகுது. மின்னோட்டம் போகிற திசை இந்த திசையில இருந்து தானே. அப்போ ஏபி என்ற கம்பியில் எங்கே பியில் இருந்து ஏக்கு கரண்ட் போகுது. இப்படி தான் கரண்ட் ஓட போகுது. ஐ என்ற மின்னோட்டம் இந்த டிரெக்ஷனில் தான் ஓட போகுது. ரைட், இந்த டிரெக்ஷனில் மின்னோட்டம் ஓட போகுது. ஏன்னா ப்ளஸ்லேருந்து வெளிக்கிற கரண்ட், பேட்டரியினுடைய ப்ளஸ் முடிவிடத்துலேருந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி என்று
இந்த பிக்குள்ளால போய் உள்ள போகுது. அப்போ இலக்குத்தா மேல் நோக்கி செய்யல பிஏ என்ற கம்பியில் இப்படி போக போகுது, உள்நோக்கி போக போகுது கரண்ட் வந்து ரைட். ஓகே, இப்படி இந்த கடத்தி கம்பியை வந்து காந்தப்புலத்துக்கு வச்சுட்டு நான் வெளியில இருந்து கரண்டை கொடுத்தேன் என்றால், வெளியில இருந்தால் கரண்டை கொடுக்குறேன், என்ன புறம் முதல்ல இருந்தால் கரண்டை கொடுக்குறேன், வெளியிலேருந்து நான் கரண்டை கொடுத்தேன் என்றால் இந்த ஏபி என்ற கடத்தி கம்பி அசையும். ஏபி என்னும் கடத்தி கம்பி அசையும் என்றதான் இவ்வளோ அளவு நாங்கள் படிச்சினாங்க. என்ன மோட்டார் தத்துவத்தில எல்லாம் படிச்சினாங்க ரைட். ஓகே, அது ஏன் அசையுதுன்னு கேட்டால் எசட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, இந்த மின் காந்தவியல் பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பத்திலே எசட் என்ற ஒரு விஞ்ஞானி சொன்னவர், ஒரு கடத்தி கம்பியில் மின்னோட்டம் பாய்ஞ்சால் கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். அதன் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல்லினுடைய தக்கத்திற்கு விதியை பயன்படுத்தலாம். அது இல்லாது போனால் ஆம்பியருடைய வலதுகை விதியை பயன்படுத்தலாம் ரைட். ஓகே, ஆம்பியருடைய வலதுகை விதி ஈஸியான அப்படின்னா அதை பயன்படுத்துறேன். இப்போ பியிலேருந்து ஏக்கு கரண்ட் போகுதுன்னு சொன்னால் இந்த கம்பியில் இந்த திசையில் உள்நோக்கி தாளுக்கு உள்நோக்கின திசையில காந்தப்புலம் பெறும். எங்கே இந்த நேரிய கம்பி ஏபி என்ற கம்பியில கரண்ட் போறபடியால ஒரு காந்தப்புலம் பெறும். அந்த ஏபி என்ற நேரிய கம்பி கடத்தி கம்பி வரும்போது நார்த் போல் சவுத் போல் சொல்லக்கூடிய ஒரு காந்தப்புலம் நிலையான காந்தப்புலத்துக்கு உள்ள இருக்குது. அதனால நிலையான காந்தப்புலத்துக்கு இருக்கிறபடியால அது வந்து அதை சுற்றி ஒரு காந்தப்புலம் பெறுது. நிலையான காந்தத்துக்கு அது ஏற்கனவே இருக்குது. அது ரெண்டு காந்தப்புலம் செஞ்சு அந்த கடத்திய ஒரு மூமெண்ட் கடத்தியில் ஒரு விசையை தொழிற்படுத்தும். அந்த விசையை கண்டுபிடிக்கிறது பிளமிங்கினுடைய இடக்கை விதி. இடக்கை விதியை பயன்படுத்தி எந்த திசையில விசை தொழிற்படும் பார்த்தா அந்த திசையில இந்த ஏபி என்ற கடத்தி கம்பி அசையும் என்று பார்த்தினாங்க. அப்ப முடிவா என்ன பார்த்தினாங்க? நிலையான காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி கம்பியை வச்சு அந்த கடத்தி கம்பிக்கு வெளியில இருந்து நாங்கள் ஒரு கரண்டை கொடுத்தா, வெளியில இருந்து மின்சக்தியை கொடுத்தா, மின்சக்தியை இன்புட் பண்ணினால் அது கடத்தி கம்பி வந்து அசையும். அப்ப மின்சக்தி கொடுக்கறதால கடத்தி கம்பி அசையுது. அதுதானே முடிவு. லாஜிக்கல் திங்கிங் வடிவா திங்க் பண்ணி பாருங்க. எல்லாமே தர்க்க ரீதியான சிந்தனை ரைட். அப்ப மின்சக்தியை ஏபி கம்பிக்கு கொடுத்தால் ஏபி என்ற கம்பி அசையும் ரைட். அப்ப மின்சக்தியை நீ கொடுத்தால் இன்புட் பண்ணினால் ஏபி என்ற கம்பிக்கு மின்சக்தியை இன்புட் பண்ணினால் அந்த ஏபி என்ற கம்பி அசையும் ரைட். இதான் இப்ப படிச்சனாங்க மோட்டார் தத்துவத்தில் எல்லாம் படிச்சனாங்க. ஆனால் மைக்கேல் ஃபாரடே என்ன சிந்திச்சவர் என்றால், மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானி ரைட், மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி என்னத்தை சிந்திச்சவர் என்று கேட்டால், நீ இப்ப ஏபி கம்பியை காந்தப்புலத்துக்கு வச்சுட்டு வெளியில இருந்து கரண்டை கொடுத்தா அந்த கம்பி அசையுதுன்றது சரி. அப்ப மைக்கேல் ஃபாரடே என்ன கேட்டவர் என்றால், அப்ப அந்த என்எஸ் என்ற நார்த் போல் சவுத் போல் காந்தப்புலத்துக்குள்ள கடத்தியை வச்சுட்டு நான் வெளியில இருந்து கரண்டை கொடுத்தா கடத்தி அசையுது என்றால் கடத்தியை அசைச்சா கரண்ட் வருமோ? இது ஒரு நல்ல கேள்விதானே, லாஜிக்கலான கேள்வி. என்ன கேட்டவர் இப்ப என்எஸ் நார்த் போல் சவுத் போல்ன்ற வடமுனைவு தென்முனைவு காந்தப்புலம் நிலையான காந்தப்புலத்துக்குள்ள ஏபின்னு சொல்லி ஒரு கம்பியை வச்சுட்டு அந்த கம்பிக்கு வெளியில இருந்து நீ கரண்டை கொடுத்தா கம்பி அசையுது ரைட். வெளியில இருந்து கரண்டை கொடுத்தா கம்பி அசையணும் என்றால் கம்பியை அசைச்சால் கரண்ட் வருமோ, கரண்ட் வெளியால வருமோ? அதான் கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல ஒரு லொஜிக்கலான நல்ல ஒரு தர்க்க ரீதியான சிந்தனையோடு அவர் கேட்ட ஒரு நல்ல கேள்வி. காந்தப்புலத்துக்குள்ள நிலையான காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி கம்பியை வச்சுட்டு கடத்தி கம்பிக்கு வெளியால இருந்து கரண்டை கொடுத்தா கடத்தி கம்பி அசையுது. ஆகவே நிலையான காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி கம்பியை வச்சு நாம கையால் அசைச்சோம்னா, நாம கடத்தி கம்பியை அசைச்சால் கடத்தி கம்பியில இருந்து கரண்ட் வெளியில வருமா, மின்னோட்டம் மின்சக்தி வெளியில வருமா என்றதுதான் மைக்கேல் ஃபாரடேயோட சிந்தனை ரைட். அவருடைய சிந்தனை சரி மாதிரி கிடக்குது. கொஞ்சம் லொஜிக்கலாக யோசிக்க தர்க்க ரீதியாக யோசிச்சு பார்த்தோம் என்றால் அவருடைய கதை கொஞ்சம் சரி மாறி கிடக்குது. ஆனாலும் ஒரு புலவர் பாருங்க, ஆனாலும் ஒரு புலவர் என்னென்றால், இப்போ கடத்தி கம்பியை காந்தப்புலத்துக்கு வச்சுட்டு வெளியில இருந்து கரண்டை கொடுத்தா கடத்தி கம்பி அசையுது. அப்போ கடத்தி கம்பியை அசைச்சேன் என்றால் கரண்ட்டுக்கு வெளியில வர வேண்டும். ஆனால் பாருங்க, நாங்கள் ஓமின் விதி என்று ஒரு விதி படிச்சு நாங்கள் ஓமின் விதி என்று சொல்லி ரைட், ஓமின் விதி என்று சொல்லி ஒரு விதி படிச்ச நாங்கள் 10ஆம் ஆண்டுல எலக்ட்ரிசிட்டியில் ரைட் ஆரம்பம் அடிப்படை பாடத்தில் படிச்சினாங்க. அங்கே வந்து பாருங்க வி வந்து டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ என்று பார்த்தனாங்க, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் என்று பார்த்தனாங்க ரைட். ஓகே, இப்போ இங்கே என்ன பார்த்தனாங்கன்னு சொன்னால், மின்னோட்டம் ஒரு கம்பியில் ஓட வேணுமென்றால் மின்னோட்டம் ஒரு கம்பியில ஓட வேண்டும் என்றால் கட்டாயமாக மின்னழுத்த வித்தியாசம் இருக்க வேண்டும். அது கட்டாயம், வேற கதை இல்லை. அதுதான் லாஜிக் ரைட். ஓமின் விதியில நாங்க படிச்ச அடிப்படையான தர்க்கம் என்னென்றால், மின்னோட்டம் ஒரு கம்பியில ஒரு கடத்தி கம்பி ஒன்று இருக்கின்ற யோசி, இப்படி ஒரு கடத்தி கம்பி இருக்கின்ற யோசி, இந்த கம்பியில மின்னோட்டம் என்ற ஒரு கணியம் ரைட், ஒரு கரண்ட் ஓட வேணும், கரண்ட் வந்து இந்த கம்பியில பாஸ் ஆகணும் என்றால் கம்பியில வந்து 2 முனைகளுக்கு குறுக்க கட்டாயம் ஒரு அழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும் ரைட். அது வந்து கட்டாயம் இருக்க வேணும், அழுத்த வேறுபாடு கட்டாயம் இந்த கம்பியின் 2 முனைகளுக்கு குறுக்க கட்டாயம் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் மின்னோட்டம் ஓடுமன்றது ஓமின் விதி. அழுத்த வித்தியாசம் இல்லாத எந்த ஒரு இடத்திலையும் மின்னோட்டம் ஓடாது. இந்த V7 IR அழுத்த வித்தியாசம் இல்லை என்றால் V வந்து 0 ஆயிடும். ஆகவே அங்கே IR பெருக்கவும் 0 ஆயிடும். கடத்திக்கு ஒரு தடை கட்டாயம் இருக்கும், மின்னோட்டம் 0 ஆயிடும். அப்போ V அழுத்த வேறுபாடு 0 என்றால் அங்கே மின்னோட்டம் இல்லை. அப்போ நாங்கள் பார்ப்போம் இங்கே அடுத்த பரடேயின் பரிசோதனைக்கு வருவோம், பரடேயின் திங்கிங்க்கு வருவோம் ரைட். பரடேயினுடைய இந்த கதையின்படி நாங்கள் காந்தப்புலத்துக்கு வச்சு கடத்தி அசைச்சோம் என்றால் கடத்தியில் கரண்ட் ஓட வேணும்ன்றது பரடேயினுடைய ஒரு சிந்தனை. பரடேயின் கண்டுபிடிக்கல, சிந்திக்கிறார் ரைட். ஏனென்றால் காந்தப்புலத்துக்குள்ள கடத்தியை வச்சுட்டு வெளியில இருந்து கரண்டா கொடுத்தா கடத்தி அசைதென்றால் கடத்தி அசைச்சா வெளியால கரண்ட் வர வேணும்
என்றது பரடையினுடைய லாஜிக்கல் தர்க்க ரீதியான சிந்தனை. அப்படி அவர் கரண்ட் வரணும்னா அங்கே ஒரு அழுத்த வித்தியாசம் கட்டாயம் இருக்க வேணும். வேண்டாம் ஓமின் விதி சொல்லிப்படும். ஓமின் விதியில் நாங்கள் அடிப்படையில் படிச்சு போட்டோம் V7 IR. அப்போ கரண்ட் ஓட வேணும்னா கட்டாயம் ஒரு அழுத்த வித்தியாசம் பெற வேணும். இங்கே அழுத்த வித்தியாசம் கொடுக்குறது ஒரு பேட்டரியுமே கனெக்ட் பண்ணலையே நாங்கள், ரைட்? இப்போ கடத்தியை வச்சு அசைக்கிறோம், இப்போ நாங்கள் செஞ்சு வர முடியாது. இந்த பேட்டரி வந்து நாங்கள் வெளியிலேருந்து கரண்ட் கொடுத்தது, இப்போ கடத்தியை மட்டும் வச்சு அசைக்க போகிறோம், ரைட்? ஓகே, இன்னொரு படத்தில் நான் கறி காட்டுறேன். பரடே என்ன சொன்னவர் என்றால், ரைட், அப்படியே நான் கறி காட்டுறேன், ரைட்? ஓகே, இப்போ பரடே என்ன சொன்னவர் என்றால் ஒரு நிலையான காந்தம், ரைட்? இதை வந்து நோர்த் போல், இதை வந்து இன்னொரு காந்தம் என்று வைக்கிறேன், இதை வந்து சவுத் போல், ரைட்? இப்போ வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு காந்த விசை கோடுகள் போகுது, வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு காந்த விசை கோடுகள் போகுது, ரைட்? ஓகே, இப்போ இதை வந்து கடத்தி கம்பி என்று வைப்போம், இது வந்து கடத்தி கம்பி என்று வைப்போம். இந்த கடத்தி கம்பி இதை A என்று வைக்கிறேன், இதை B என்று வைக்கிறேன். இந்த கடத்தி கம்பியை வந்து நான் இந்த காந்த விசை கோடுகளுக்குள்ளால அசைக்கும் போது கடத்தி கம்பியினுடைய ரெண்டு முனைகளுக்கு இடையே, A என்ற முனை B என்ற முனை, இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலேயும் ஒரு அழுத்த வித்தியாசம் வந்தால்தான் இந்த கடத்தி கம்பியில கரண்ட் ஓடும். ஒரு அழுத்த வித்தியாசம் வந்தால்தான் அந்த கம்பிக்குள்ளால கரண்ட் ஓடும், மின்னோட்டம் பாயும். அப்போ என்ன பரடே கண்டுபிடிச்ச விதியின்படி என்ன, காந்த புலத்துக்குள்ள வச்சு, ரைட், நிலையான ரெண்டு காந்த புலம், இது வந்து நிலையான காந்தங்கள், என்ன நிலையான ரெண்டு காந்தங்கள், ரைட்? நிலையான ரெண்டு காந்தங்களுக்கு நடுவில் நார்த் போல் சவுத் போல், வடமுனைவு தென்முனைவுக்குள்ள காந்த விசை கோடுகள் போகுது, வடமுனைவில் தென்முனைவு நோக்கி போகுது. அதுக்குள்ள வந்து கடத்தி கம்பி வச்சு அசைச்சால் கடத்தி கம்பியில கரண்ட் பெற வேணும்ன்றது பரடையினுடைய விதி. என்ன பரடையை கண்டுபிடிச்ச ஒரு பரிசோதனை, ரைட்? அப்படி அசைச்சால் அங்க வந்து பாருங்க ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும், ரைட்? மின்னியக்க விசை என்று சொல்லுவோம் நாங்கள், மின் இயக்க விசை. இதை பற்றி ஓட்டமியல் பாடத்தையே படிச்சிட்டோம். இதை ஈயால குறிக்கிறது, ரைட்? மின்னியக்க விசை என்ற ஒன்றும் இல்லை, சுற்றில தொடுக்கப்படாத வரைக்கும் இந்த கடத்தி கம்பியில வந்து இந்த AB என்ற கடத்தி கம்பியை வந்து மின் சுற்றுகளில் தொடுக்கப்படாத வரைக்கும் இந்த கடத்தி கம்பியின் ரெண்டு முனைகள் AB என்ற ரெண்டு முனைகளுக்கு இடையில உள்ள அழுத்த வேறுபாடு, AB எனும் இரு முனைகளுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு E என்று அழைக்கப்படும். E என்றது மின் இயக்க விசைன்னு சொல்லுவோம், மின் இயக்க விசை, ரைட்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது, EMF ன்னு சொல்லுவோம். என்ன எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது அது வந்து இங்க தூண்டப்படும் என்று சொல்லுவோம். அதைத்தான் தூண்டல் அழுத்தம் என்று சொல்றது, அல்லது மின்காந்த தூண்டல் என்று சொல்லுவோம். அப்போ தெளிவாக எடுத்து வச்சுக்கொள், ரெண்டு நிலையான காந்தங்கள், ரைட்? வடமுனைவு தென்முனைவு உள்ள ரெண்டு நிலையான காந்தங்களுக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பியை வச்சு நாங்கள் அசைச்சோம்னால் அந்த காந்த விசைக்கூடுகள் நார்த் போலேருந்து சவுத் போல், வடமுனைவிலேருந்து தென்முனைவுக்கு போகிற காந்த விசைக்கூடுகளை செங்குத்தாக அந்த கடத்தி வெட்டும் போது, அது மிக மிக முக்கியமானது, காந்த விசைக்கூடுகளை செங்குத்தாக கடத்தி கம்பி வெட்டும் போது, அல்லது கடத்தி கம்பியை அசையாமல் வச்சுக்கொண்டு இந்த காந்தங்களை அசைக்கும் போது, காந்தங்களை சுழல பண்ணைக்குள்ள அங்கே கடத்தி கம்பியால் காந்த விசைக்கூடுகள் வெட்டப்படணும், அது கட்டாயம். கடத்தி கம்பியால, AB என்ற கடத்தி கம்பியால நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு போகக்கூடிய அந்த காந்த விசைக்கூடுகள் வெட்டப்பட்டால் அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கு குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு தூண்டப்படும். அதை தூண்டல் அழுத்தம் என்று சொல்லுவோம், ரைட்? அப்ப பரடையின் விதியை தெளிவாக எழுதி வச்சுக்கொள், பரடையின் விதியை தெளிவாக எழுதி வச்சுக்கொள். நீ ஓலெவலில் படிக்க உனக்கு இந்த அடிப்படையான விளக்கம் இருந்தாலே காணும். பரடையின் விதின்னு நீ அட்வான்ஸ் லெவலில் படிக்க போனால், ஒருவேளை அட்வான்ஸ் லெவல் சயின்ஸில் நீ பரடையின் விதின்னு படிக்க போனால் அங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். காந்த பாய அடர்த்தி, அலகு நேரத்துக்கு மாறின காந்த பாய அடர்த்தி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எல்லாம் போட்டு நீ ஒரு அலகு பரப்பு ஒரு நேரத்துக்கு, ஒரு அலகு நேரத்துக்கு இவ்வளவு காந்த விசைக்கூடுகள் போதுன்றெல்லாம் கால்குலேட் பண்ணி அது பெரிய பெரிய கணக்கில் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸில் போனீங்கன்னா படிப்பேன். இங்கே உனக்கு அடிப்படையாக தத்துவம், பரடையின் விதி உனக்கு அடிப்படையாக விளங்கணும் என்றால், வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு போகக்கூடிய காந்த விசைக்கூடுகளை ஒரு கடத்தி கம்பி அசைக்கிறதன் மூலமே அந்த காந்த விசைக்கூடுகளை வெட்டுவதால அந்த கடத்தி கம்பியின் ரெண்டு முனைகளுக்கு குறுக்க மின்னழுத்த வேறுபாடு தூண்டப்படும். அது உனக்கு தெரிஞ்சா சரி. பரடையின் விதி என்ன? இரண்டு நிலையான காந்தங்களுக்கு இடையில் உள்ள வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்லும் காந்த விசை கோடுகளை ஒரு கடத்தி கம்பி செங்குத்தாக வெட்டும் போது, செங்குத்தாக அசைந்து வெட்டும் போது, அந்த காந்த விசை கோடுகளை கடத்தி கம்பி காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக வச்சு வெட்டும் போது கடத்தி கம்பியின் இரு முனைகளுக்கு குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு தூண்டப்படும். அதுதான் தூண்டல் அழுத்தம். தூண்டல் அழுத்தம் என்று சொல்றது, ரைட்? மின்காந்த தூண்டல் அழுத்தம் என்று சொல்லலாம், ரைட்? மின்காந்த தூண்டல் நாங்கள் படிக்க போறது. அப்போ நமக்கு மின்காந்த தூண்டல் என்ன விளங்கிடுது? ரெண்டு காந்த புலத்துக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பியை வச்சு அசைக்கும் போது கடத்தி கம்பியிலிருந்து கரண்ட் உருவாகும், மின்னழுத்த வேறுபாடு வரும். மின்னழுத்த வேறுபாடு தூண்டப்பட தான் கதை. மின்னழுத்த வேறுபாடு இருந்தாலும் அந்த கம்பியில கரண்ட் ஓடும்ன்றது கதை. மின்னழுத்த வேறுபாடு தூண்டப்பட அங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கு, வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகும், தூண்டல் அழுத்தம் என்று சொல்றது, தூண்டல் மின்னழுத்தம், ரைட்? அது சொல்ற வார்த்தை வந்து தூண்டல் மின்னழுத்தம், அதை வோல்டேஜ் குறிப்போம். வோல்டேஜ் ஒரு கம்பியில வந்து அழுத்த வித்தியாசம் வந்துட்டா அந்த கம்பியில கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அது வந்து தூண்டிய ஓட்டம் சொல்லுவோம். தூண்டல் அழுத்தத்தை V என்று சொல்லாது E என்னும் குறிக்கலாம். உண்மையா E என்று தான் குறிக்கணும். அது மின்னியக்க விசை, ரைட்? அது அளக்கிற அலகு தான் வோல்டேஜ். அதை இன்னொரு பேரால சொல்லலாம். அழுத்த வித்தியாசம் தூண்டப்படுது என்றால் அங்கே ஒரு ஓட்டம், மின்னோட்டம் ஓட போகுது. அப்போ அதை தூண்டல் ஓட்டம் என்றும் சொல்லுவோம், ரைட்? ஓகே, இதுதான் பரடையின் விதி. நான் எங்களுக்கு இப்போ கிளியரான விளங்கக்கூடிய மாதிரி கழிச்சிருக்கேன். இப்போ புக்கில் என்ன கழிச்சிருக்காண்டு வாங்க, ரைட்? ஓகே,
புக்கில் பாருங்க மின்காந்த தூண்டல் சம்பந்தமாக என்ன கழிச்சிக்கிறேன்னு சொன்னால் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி ஒன்றுக்குள்ளால கரண்ட் போயக்குள்ள அந்த கடத்தியில் ஒரு விசை வருமென்று நீ படிச்சுக்கேன்னு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி கம்பி ரைட் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி கம்பிகளால் கரண்ட் போனால் அந்த கடத்தியில் ஒரு விசை வருமென்று படிச்சு அந்த விசையை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அந்த விசையின் திசையை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பிளமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தி எல்லாம் செஞ்சு பார்த்துரும். ஆனால் பெரடே என்ன சொன்னவர் என்றால் மாறும் காந்தப்புலத்தில் ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மாறுகிற காந்தப்புலத்தில் அசைகிற காந்தப்புலத்தில் அல்லது ஒரு நிலையான காந்தப்புலத்தில் அக்கடத்தியை அசைக்கும் போது அக்கடத்தியை இயக்கும் போது அந்த கடத்தியின் 2 முனைகளுக்குள்ள ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். இதைத்தான் மின்காந்த தூண்டல் என்று கதைக்கிறது. ரைட், நான் இப்போ சொன்னதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பியை வச்சு அசைச்சோம் என்றால் அந்த கடத்தி கம்பியில் கரண்ட் வரும். ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும் தான் அடிப்படையாக மின்னியக்க விசை தூண்டப்படும். ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுதுன்னா அந்த 2 முனைகளுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். அந்த அழுத்த வேறுபாடு இருந்தால் கட்டாயம் கரண்ட் ஓடும்ன்றது ஓமின் விதிப்படி கரண்ட் ஓடும். அதுதான் இந்த தான் பாருங்க. இது பற்றின ஆராய்ச்சிகளை மைக்கேல் பரடே தான் முதன்முதலாக பரிசோதனைகள் செய்து இந்த உலகுக்கு முன்வச்சவர். அதில் இருந்து தான் மிக பெருமதி வந்து பாருங்க மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விதியாகிய பரடேயின் விதியை எடுத்துரைத்தார். இது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ற பகுதியில் மின்காந்த தூண்டல் சம்பந்தமான பகுதியில். ரைட்டு, தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இதில் இதில் பிரிவுகள் நிறைய இடங்கள்ல இருக்கும். என்ன இப்போ மைக்கேல் பரடே கண்டுபிடிச்ச இந்த பிரிவுகள் பாருங்க நிறைய இடங்கள்ல இருக்கும். ரைட், ஓகே. இப்போ வீடுகளில் பயன்படுத்தப்படுகிற இந்த ஆகாய விமானங்கள் அந்த உற்பத்தி செய்யக்க சரி, விண்வெளிக்கலங்கள் உற்பத்தி செய்யக்கல சரி, அல்லது ரோபோக்கள் உற்பத்தி செய்யக்கல சரி, அல்லது அந்த வீடுகளில் பயன்படுத்துகிற அந்த வங்கிகளில் பயன்படுத்துகிற அந்த கடன் அட்டைகள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதுகள் பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் இந்த மின்காந்த தூண்டல் தத்துவத்தால் தான் இந்த தூண்டல் தத்துவத்தால் மின்சக்தியை அசைகிற அந்த அசையும் போது ரைட் இந்த கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள் வந்து அசைக்கைக்குள்ள உருவாகிற காந்தப்புல மாற்றத்தால் காந்தப்பாய மாற்றத்தால் ஒரு மின்சக்தி உருவாக அந்த மின்சக்தியால் தான் எங்களுக்கு அந்த காசுகள் மாறுறது எல்லாமே சகலதுமே மின்காந்த தூண்டல் தத்துவம் பரடே கண்டுபிடிச்ச இந்த மின்காந்த தூண்டல் தத்துவத்தால் தான் எல்லாமே செய்யப்படுது. ரைட், ஓகே. அடுத்தது ஒரு முக்கியமான பகுதி பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்த ஒரு மிக முக்கியமான பகுதி ஒன்று பார்ப்போம். இந்த மின்காந்த தூண்டல் தூண்டப்படும் என்று சொல்லி போட்டோம். என்ன மின்காந்த தூண்டல் தூண்டப்படும் அந்த தூண்டுற மின்னியக்க விசையில் இருக்கிற செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை நின்று பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். இது வந்து வடமுனைவு. ரைட், இதை தென்முனை குறிப்போம். என்ன வடமுனைவு தென்முனை குறிப்போம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கம்பியை வச்சிருக்கேன்னு சொன்னான், ஒரு கடத்தி கம்பியை வச்சிருக்கு. இந்த கடத்தி கம்பியை நான் அசைக்க போகிறேன். அது எப்படி இருக்கணும்? புலத்துக்கு செங்குத்தாக. புலம் இங்கே காந்தப்புலம் எப்படி இருக்கும்? நோர்த் போலில் இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் பாயும். ரைட், நோர்த் போலில் இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் பாயும். இதை ஏபி என்ற ஒரு கடத்தி கம்பி என்று வை. இப்போ நாங்கள் பரடையின் விதியில் படி என்ன படிச்சினாங்க? இந்த நோர்த் போல் வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு போகிற காந்த விசை கோடுகளை ஏபி என்ற கடத்தி கம்பி செங்குத்தாக புலத்துக்கு காந்த புலத்துக்கு செங்குத்தாக ரைட் அந்த சொல்லு முக்கியம். காந்த புலத்துக்கு செங்குத்தாக காந்த விசை கோடுகளை கடத்தி கம்பி வெட்டும் போது ரைட் காந்த புலத்துக்கு செங்குத்தாக காந்த விசை கோடுகளை கடத்தி கம்பி ஏபி என்றது வெட்டும் போது உருவாகிற அழுத்தம் அந்த கடத்தி கம்பியின் ஏபி என்ற இரு முனைகளுக்கு குறுக்க உண்டாகிற அழுத்தம் தூண்டிய மின்னியக்க விசை ரைட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க. தூண்டிய மின்னியக்க விசை தூண்டப்பட்டால் அந்த இடத்துல கரண்ட் ஓடுமன்றது நாங்கள் பேசிக்கில் படித்த ஓமின் விதியின் படி ரைட். அப்போ இஎம்எஃப்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல கம்பின்னு 2 முனைகளை கடத்தி கம்பியில் ஏபி என்ற 2 முனைகளுக்கு கொடுக்க ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே நாங்கள் கரண்டை உருவாக்கலாம். இந்த பிரயோகங்கள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் பேங்கில் பாவிக்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் இருந்த சகலத்துமே அந்த அசைக்கும் போது வெட்டுவாங்க போட்டு அப்படி அசைக்கும் போது அங்கே ஒரு தூண்டல் அழுத்தம் உருவாகி அது மின் சக்தியாக மாறி ஒர்க் பண்ணுது ரைட். அந்த மாதிரி நிறைய ரோபோக்கள் உற்பத்தியில் சரி, விண்வெளிக்கலங்கள் உற்பத்தியில் சரி, அது மாதிரி வீடுகளில் பயன்படுத்துகிற ஜெனரேட்டர் ரைட் வீடுகள் அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜெனரேட்டர் எல்லாமே இந்த தூண்டல் அழுத்த தத்துவம் தான். கரண்ட் இல்லாத நேரம் மின்சக்தி உற்பத்தி செய்யறதுக்கான அடிப்படை. அது மட்டும் இல்லாமல் நீர்மின்வெளி உற்பத்தி நிலையங்களாக இருக்கலாம், காற்றாலை மின் உற்பத்தி செய்கிற நிலையங்களாக இருக்கலாம், சகல இடங்களுக்குமே சுழலியை போட்டு ரொட்டேட் பண்ணி இங்கே மின்காந்த தூண்டல் தத்துவம் இல்லாமல் எந்த ஒரு மின்சக்தி பிறப்பாக்கமும் இல்லை ரைட். மின்சக்தி பிறப்பாக்கங்கள் மின்சக்தி உற்பத்தி செய்கிற எந்த ஒரு நிலையத்தினை எடுத்துக்கொண்டாலும் இந்த தூண்டல் தத்துவம் இல்லாமல் பரடே கண்டுபிடிச்ச தூண்டல் தத்துவம் இல்லாமல் எந்த ஒரு மின்சக்தி உற்பத்தி நிலையமும் இல்லை ரைட். அது உண்மை. ஓகே, அப்போ மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படையான தத்துவத்தை முதல்ல சொன்னவர் மைக்கேல் பரடே. இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி ரைட் அந்த நிலையான காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி கம்பி அசைச்சு அந்த கடத்தி கம்பியில் 2 முனைகளுக்கு குறுக்க இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல மின்னோட்டத்தை ஓட வைக்கிறது மின்னோட்டத்தை உற்பத்தி செய்கிற ஒரு முறையை முதல்ல கண்டுபிடிச்சவர் மைக்கேல் பரடே என்ற விஞ்ஞானி ரைட். இப்போ என்ன பிரச்சனை? இந்த மின்னியக்க விசையை கூட்டையிலாதா, அதாவது இந்த தூண்டல் அழுத்தம் ஒரு மின்னியக்க விசை உருவாகமென்று சொன்னாங்கல்ல, கடத்தி கம்பி அசைச்சா மின்னியக்க காந்த விசை கூட வெட்டுப்படைகள் செங்குத்தா வச்சு வெட்டுப்படைக்குள்ள ஒரு மின்னியக்க விசை உருவாகமென்று சாச்சினாங்க. இந்த மின்னியக்க விசை உருவாகிற தூண்டல் அழுத்தத்தில் செல்வாக்கு காரணிகள் என்ன ரைட். அப்போ ஏபி கம்பிகளின் இரு முனைகளுக்கும் குறுக்கே உண்டாகும் தூண்டல்
தூண்டிய மின்னியக்க விசையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். என்னென்ன காரணிகளை வச்சு இந்த இதில் இருக்கிற அழுத்தம் தூண்டிய மின்னியக்க விசையை எப்படி கூட்டலாம்? தூண்டிய மின்னியக்க விசையானது ஒரு அழுத்தம் வோல்டேஜ் மாதிரி, இந்த கம்பியை பற்றினா கூட ஒரு வோல்டேஜ் ஒன்று கிரியேட் ஆக மாதிரி அப்படி யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இ என்று நாங்கள் அதை இங்கே குறிக்கிறது தூண்டிய மின்னியக்க விசையை இ என்று குறிப்போம், ரைட்? இந்த இ என்று குறிக்கிற அந்த தூண்டிய மின்னியக்க விசைன்றது ஒரு வோல்டேஜ் தான், ரைட்? வோல்டேஜ் இருந்தால் அந்த இடத்துல கரண்ட் ஓடும் ஓமின் விதிப்படி. அப்போ இந்த தூண்டிய மின்னியக்க விசையில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் என்று கேட்டால், முதலாவது இந்த கடத்தி கம்பி வந்து ஒரு வேகத்தில் அசைப்போம். இந்த புலத்துக்கு செங்குத்தாக ஒரு வேகத்தில் பிடிச்சு அசைப்போம் தான் வி என்று சொல்லக்கூடிய ஒரு வேகம் என்று நான் வைக்கிறேன். ஒரு வேகத்தில் நான் அசைக்குள்ள தான் இந்த கடத்தி கம்பியில் மின்னியக்க விசை உருவாகும், வோல்டேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது தூண்டிய மின்னியக்க விசை என்று சொல்றது. அப்படி பாருங்க, நிலையான காந்தத்துக்குள்ள அந்த கடத்தி கம்பியை புலத்துக்கு செங்குத்தாக அசைச்சா மட்டும்தான் அந்த கம்பியில கரண்ட் வருமா? தெளிவாக கதைக்கிறேன். நிலையான காந்தப்புலம் ரெண்டு நிலையான, இது வந்து நிலையான காந்தங்கள், நிலையான காந்தம் வடமுனை உள்ளது, இதுவும் ஒரு நிலையான காந்தம் தென்முனை உள்ளது. அப்ப நிலையான காந்த புலத்துக்குள்ள நிலையான காந்தங்கள் ரெண்டுக்குள்ள காந்த புலத்துக்குள்ள வச்சு ஒரு கடத்தி கம்பியை அசைக்கும் போது, வி என்ற வேகத்தில் இந்த கடத்தி கம்பியை அசைக்கும் போது இந்த காந்த விசை கோடுகள் புலத்துக்கு செங்குத்தாக இந்த கடத்தி கம்பி வெட்டைக்குள்ள ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும் என்ற கதை சரி, பரடையின் கதை சரி. இப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால், நிலையான காந்தத்துக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பியை வச்சு அசைக்கும் போது மட்டும்தான் மின்னியக்க விசை தூண்டப்பட மாட்டேன் கேட்டா இல்லை, அசைய வேணும், கட்டாயம் காந்த விசை கோடுகள் வெட்டப்பட வேணும், அசையணும், எதுவும் அசையலாம். இப்போ கம்பியை நிலையாக வச்சுக்கொண்டு ஏபி என்ற கம்பியை நிலையாக வச்சுக்கொண்டு காந்தத்தை நாங்கள் அசைக்கலாம். காந்தத்தை அசைச்சோம்னா கம்பியை வந்து அந்த காந்த புல கோடுகள் வெட்ட போகுது, காந்த விசை கோடுகள் கம்பியை வெட்ட போகுது. எங்களுக்கு இங்கே அடிப்படையான தேவை என்ன? பரடை என்னத்தை கிளியராக சொன்னவர் என்றால், காந்த விசை கோடுகள் கடத்தி கம்பியால் வெட்டப்படுவது கட்டாயமானது, புலத்துக்கு செங்குத்தாக வச்சு வெட்ட வேணும். அதான் கதை. காந்த விசை கோடுகளை கடத்தி கம்பி வெட்ட வேணும், புலத்துக்கு செங்குத்தாக, காந்த புலத்துக்கு செங்குத்தாக அந்த கடத்தி கம்பி வெட்ட வேணும். அப்படி வெட்டினா மட்டும்தான் EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்ன்றது, தூண்டப்படும்ன்றது மைக்கேல் பரடேயின் கதை. அப்போ நாங்கள் இங்கே கம்பியை அசைச்சாலும் காந்த விசை கோடுகள் வெட்டப்படும், தூண்டிய மின்னியக்க விசை இருக்கும். கம்பியை நிலையாக வச்சு ஏபி என்ற கம்பியை நிலையாக வச்சுக்கொண்டு காந்தத்தை அசைக்கிறதன் மூலமாகவும் எங்களால் காந்த விசை கோடுகளை வெட்ட முடியும். புலத்துக்கு செங்குத்தாக கம்பிக்கு செங்குத்தாக காந்த புலத்தை வச்சு வெட்டுறதன் மூலமாக கம்பியில் ஒரு தூண்டிய மின்னியக்க விசை இருக்கும். தூண்டிய மின்னியக்க விசை என்றது வோல்டேஜ், ரைட், இருக்கும். அப்படி அந்த தூண்டிய மின்னியக்க விசையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்னன்னு கேட்டால், முதலாவது கடத்தி கம்பியின் நீளம் L, ரைட்? கடத்தி கம்பியின் நீளம், ரைட்? முதலாவது காரணி கடத்தி கம்பியின் நீளம், ரைட்? அடுத்தது B, நிலையான காந்தப்புலத்தின் வலிமை, ரைட்? நிலையான காந்தப்புலத்தின் வலிமை இரண்டாவது காரணி. மூன்றாவது காரணி V, வேகம், ரைட்? நிலையான காந்தப்புலத்தில் கடத்தி அசைக்கப்படும் வேகம், அல்லது இதை இன்னொரு முறையா சொல்லலாம், நிலையான கடத்தியை சுற்றி, நிலையான கடத்தியில் காந்தப்புலம் அசையும் வேகம், காந்தம் அசைகிற வேகம். ஒன்று கடத்தி நிலையா இருந்து கொண்டு காந்தம் அசைஞ்சாலும் காந்த விசை கூடுதல் கடத்தியால் வெட்டப்படும், மின்னியக்க விசை தூண்டப்படும். அல்லது கடத்தி நிலையா காந்தப்புலம் நிலையா இருந்து கொண்டு, காந்தங்களின் நிலையா இருந்து கொண்டு நடுவுக்குள்ள கடத்தி அசைகிறது மூலமாகவும் காந்த விசை கூடுதல் வெட்டப்படும், மின்னியக்க விசை தூண்டப்படும். அப்ப இங்க அடிப்படையான விஷயம் எது அசைதன்றது முக்கியம். ரெண்டும் அசைஞ்சா பிரச்சனை ஏற்படும். ஏதாவது ஒன்று அசையணும், ஒன்று கடத்தி அசையணும் அல்லது காந்தம் அசைய வேணும். ரெண்டுல ஏதோ ஒன்று அசைய வேணும். ரெண்டு காந்தத்தை நிலையை வச்சுக்கொண்டு கடத்தி அசைச்சாலும் சரி, கடத்திய நிலையை வச்சுக்கொண்டு காந்தத்தை அசைச்சாலும் சரி, இப்போ ரெண்டையும் அசைச்சுன்னா பிரச்சனையா போகுது. அப்ப அங்க புலத்துக்கு செங்குத்தாக காந்த புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி கம்பியால விசை காந்த விசை கூடுதல் வெட்டப்பட்டால் மின்னியக்க விசை தூண்டப்படும் என்றது மைக்கேல் பரடேயினுடைய இறுதி முடிவு, ரைட்? அப்ப என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தும்னா, முதலாவது கடத்தி கம்பியின் நீளம், ரைட்? அப்ப இந்த கடத்தி கம்பியினுடைய ஏபி என்ற கடத்தி கம்பியின் நீளம் கூடினால் நிறைய காந்த விசை கூடுதல் வெட்டப்படும், ரைட்? இந்த கடத்தி கம்பியின் நீளம் எல் இருக்கல்லோ, கடத்தி கம்பியின் நீளத்தால் எல்லாரும் தான் காட்டுறேன். இந்த லென்த் வந்து கூடினால், இப்போ ஆமேச்சர் சொல்லிப்பேன், ஜெனரேட்டர் நீ எடுத்து அடுத்து நாங்கள் படிப்போம், ஆடலோட்டம் மின்பரப்பாக்கியல்னு சொல்லி ஒன்று படிப்போம். ஜெனரேட்டரில் அந்த ஆமேச்சர் கொடுக்க வந்து நிறைய கோயிலை வந்து சுற்றி இருப்பான். அப்போ நிறைய நீளமான கடத்தி கம்பியை பாவிச்சிருப்பான். கடத்தி கம்பி நீளம் கூட கூட காந்த விசை கூடுதல் வெற்ற அளவு கூடும். ஆகவே உருவாகிற மின்காந்த தூண்டல் அழுத்தம் கூடும். அழுத்தம் கூடினால் எங்களுக்கு நிறைய கரண்ட் வரும். என்ன அப்போ கடத்தின் கம்பியின் நீளம் கூடினால் மின்னியக்க விசை கூடும். கடத்தி கம்பியின் நீளம் குறைஞ்சா என்ன நடக்கும்? நீளம் குறைஞ்சா கொஞ்சம் விசை கூடுதலாம் விட்ட போகுது. கொஞ்சம் அந்த கடத்தி கம்பி வந்து கொஞ்சம் காந்த விசை கூடுதல் தான் விட்ட போகுது. ஆகவே ஈயும் குறையும். அப்போ கடத்தி கம்பியின் நீளம் டிரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் மின்காந்த தூண்டல் விசைகளை தூண்டல் அழுத்தத்துக்கு, ரைட்? ஓகே. அடுத்தது பி என்றது என்ன? நிலையான காந்தப்புலத்தின் வலிமை. இந்த எல் என்று இந்த என் நோர்த் போல் வடமுனைவு தென்முனைவு குறிக்கிற இந்த நிலையான காந்தங்களுக்கு தான். இந்த நிலையான காந்தப்புலத்தின் வலிமை கூடினால் உருவாகிற மின்னியக்க விசை தூண்டல் அழுத்தமும் கூடும். வலிமை குறைஞ்சால், ஒருவேளை வலிமை குறைஞ்சிட்டு தான் சொன்னால், காந்தப்புலத்தின் வலிமை குறைவென்று சொன்னால் தூண்டப்படுகிற அழுத்தமும் குறையும். காந்தப்புலத்தின் வலிமை குறைவேண்டால் அந்த காந்த விசை கூடுகளின் பாய்ச்சல் வீதம் பாய்ச்சல் வந்து குறையும். என்ன ஒரு அலகுவரப்புக்கு செங்குத்தாக போகிற காந்த விசை கூடுகளின் அளவு குறையும். காந்தத்தின் வலிமை குறைஞ்சால் அலகுவரப்புக்கு செங்குத்தாக போகிற காந்த விசை கூடுகளின் அளவு குறையும். காந்த விசை கூடுகளின் அளவு குறைஞ்சாலே அங்கே தூண்டிய அழுத்தம் குறையப்படும். அப்போ வலிமையான காந்தம் இருந்தால், வலிமை கூடின காந்தம் இருந்தால், காந்தப்புலத்தின் வலிமை கூடவே, நிலையான காந்தப்புலத்தின் வலிமை கூடவே இருந்தால் தூண்டல் அழுத்தம் பெருசாக இருக்கும். காந்தப்புலத்தின் வலிமை குறைவாக இருந்தால் தூண்டல் அழுத்தம் சின்னதாக இருக்கும், ரைட்? அடுத்தது V, வேகம், தொடர்பு வேகம் சொல்லலாம்.
ஒன்று சார்பாக இன்னொன்று வேகம். ஒன்று கம்பி சார்பாக காந்தத்தின் வேகம். காந்தமாக செய்யும் போது கம்பி சார்பாக காந்தத்தின் வேகம், சார்பு வேகம் அல்லது சார்பு கதி என்று நீங்கள் அட்வான்ஸ் சயின்ஸில் கூட கிளியராக படிப்பீங்க. தெளிவாக எடுத்து வச்சுக்கொண்டு ரெண்டு மசையக்கூடாது, காந்தம் மசையக்கூடாது, ஏபிஎன்ற கம்பியும் மசையக்கூடாது. ஒன்று இந்த ஏபிஎன்ற கம்பி நிலையாக வச்சுக்கொண்டு இந்த என்எஸ் நார்த் போல் சவுத் போல் இந்த காந்தம் வந்து அசையலாம். அசைஞ்சா காந்த விசைக்கூடுகள் செங்குத்தாக வச்சு வெட்டப்படும், மின்னியக்க விசை தூண்டப்படும். அல்லது கம்பி வந்து அசையணும், காந்தப்புலம் நிலையாக இருக்கும். ரெண்டில் எது ஒன்று தொடர்பு ஒன்று சொல்கிறது. நாங்கள் கம்பி அசைகிறது யூஸ் பண்ணுவோம். நிலையான காந்தப்புலத்துக்கு கம்பியை வச்சு அசைப்போம். அப்போ கம்பி அசைகிற வேகம் கூடினா, நல்ல பெரிய வேகத்தில் கம்பி அசைஞ்சுன்னு சொன்னால் உண்டாகிற தூண்டல் அழுத்தமும் பெருசாக இருக்கும். பெரிய வேகத்தில் செஞ்சால் டக்கு டக்குன்னு வெட்டப்படும். காந்த விசைக்கூடுகள் டக்கு டக்கு கொஞ்சம் நேரத்தில் நிறைய காந்த விசைக்கூடுகள் வெட்டப்படும். அப்போ நிறைய அழுத்தம் உருவாகும். அது மாதிரி வேகம் குறைஞ்சுன்னு சொன்னால் தூண்டல் அழுத்தமும் குறையும். அப்போ எல்லாமே டிரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரைட். அப்போ தூண்டிய மின்னியக்க விசைக்கு யார் டிரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருப்பினு கேட்டால் ஒன்று வந்து எல் கடத்தி கம்பியின் நீளம் நேர்வித சமதத்துவத்தில் இருக்கும். அடுத்தது தூண்டிய மின்னியக்க விசைக்கு நிலையான காந்தப்புலத்தின் வலிமை, காந்தத்தின் வலிமை, காந்தப்பாய் அடர்த்தி என்று நாங்கள் சொல்லுவோம் ஏழில் படிக்கக்குள்ள. இங்கே நீங்கள் உங்களுக்கு நோமலாக பிடிச்சி வச்சுக்கணும் காந்தப்புலத்தின் வலிமை என்று. காந்தப்புலத்தின் வலிமைன்னா ஓரளவு குறுக்குவெட்டு பரப்புக்கு செங்குத்தாப்புற காந்த விசை கூடுதல் அளவெல்லாம் நீங்கள் அங்கே டெஸ்ட் லாவில் அளந்து அங்கே படிப்பீங்க. அட்வான்ஸ் சயின்ஸ் படிக்க போனால் படிப்பீங்க. எங்களுக்கு நோமலாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். தூண்டியப்படுகிற மின்னழுத்த வித்தியாசத்துக்கு செல்வாஜித்திர காரணிகள் ஒன்று கடத்தி கம்பியின் நீளம், அடுத்தது காந்தப்புலத்தின் காந்த நிலையான காந்தத்தின் வலிமை, அடுத்தது மூன்றாவது காரணி வேகம். ரைட். கடத்தி கம்பி சார்பாக காந்தம் அசைகிற வேகம் அல்லது காந்தம் சார்பாக கடத்தி கம்பி அசைகிற சார்பு வேகம். இந்த மூன்று காரணிகளும் தான் தூண்டிய மின்னழுத்த வித்தியாசத்தில் செல்வாதிருக்கிற ஆக்கள். இதில் கடத்தி கம்பியில் நீளம் கூடினால் எல்லாமே சகல மூன்று கணியங்களுமே நேர்வீத சமதத்துவத்தில் இருக்கும். நீளம் கூடினால் தூண்டல் அழுத்தமும் கூடும், நீளம் குறைஞ்சா தூண்டல் அழுத்தம் குறையும். ரைட். நீளம் குறைஞ்சா தூண்டல் அழுத்தம் குறையும். ரைட். அது மாதிரி காந்தப்புலத்தின் வலிமை கூடினால் தூண்டல் அழுத்தம் கூடும். ஏன்னா நிறைய காந்த விசை கூடுதல் போகும். அப்போ தூண்டல் அழுத்தம் கூடும். காந்தப்புலத்தின் வலிமை குறைஞ்சதுன்னு சொன்னால் தூண்டல் அழுத்தமும் குறையும். அது மாதிரி வேகம் ஒன்று சார்பா. இப்போ உதாரணத்துக்கு நான் கடத்தி அசைன்னு வச்சேன் என்றால் காந்தப்புலம் நிலையாக இருக்கும், காந்தங்கள் நிலையாக இருக்கும், கடத்தி மட்டும் அசைய போகுது. அப்போ கடத்தி அசைகிற வேகத்தை நான் பெருசாக வேகமாக அசைச்சேன் என்றால் நிறைய கொஞ்ச நேரத்துக்கு நிறைய காந்த விசை கூடுதல் பெற்ற போது ஆகவே அழுத்தம் வந்து தூண்டல் அழுத்தம் கூடவாக இருக்கும். அது மாதிரி வேகம் குறைவாக இருந்தால் அந்த அசைக்கிற கம்பி அசைக்கிற வேகம் குறைவாக இருந்தால் தூண்டல் அழுத்தமும் குறைவாக இருக்கும். இப்போ செல்வாதித்திர காரணிகள் மூன்று தான். ஒன்று கடத்தி கம்பியின் நீளம், அடுத்தது நிலையான காந்தப்புலத்தின் வலிமை, அடுத்தது காந்தப்புலம் நிலையாக இருக்கும்போது கடத்தி அசைகிற வேகம் அல்லது கடத்தி நிலையாக இருக்கும்போது காந்தப்புலம் அசைகிற வேகம். அப்போ முக்கியம் அடிப்படையான இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக கடத்தியால காந்த விசை கூடுதல் வெட்டப்பட்டால் மின்னியக்க விசை தூண்டப்படும்ன்றது ஃபாரடேயினுடைய விதி. ரைட். ஓகே. அப்போ அதுதான் மிகப்பெரிய தத்துவம். இதை கண்டுபிடிச்சது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் இதுவரைக்கும் ஃபாரடேயினுடைய தத்துவத்திலிருந்து நாங்கள் மின்னியக்க விசை தூண்டப்படும் என்ற ஒரு கதை தான் வச்சுருக்காங்க. ரைட். ஓகே. இப்போ மின்னியக்க விசை தூண்டப்பட்டால் கடத்தி கம்பியில் மின்னியக்க விசை தூண்டப்படும் நிலையான காந்தப்புலத்துக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பியை வச்சு மின்னியக்க விசை தூண்டப்பட்டால் அந்த தூண்டிய மின்னியக்க விசை காரணமாக அந்த இடத்துல கரண்ட் ஓடும். என்ன நான் பேரமஸ் பண்ண உங்களை காட்டுறேன். ரைட். இந்த இடத்துல ஒரு நோர்த் போல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சவுத் போல் இருக்குது. நோர்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கூடுதல் காந்த விசை கூடுதல் போகுமென்றால் இப்போ அதுக்கு நடுவில் ஒரு கடத்தி கம்பி ஏபியை வச்சுட்டு, ரைட், கடத்தி கம்பி ஏபியை வச்சுட்டு அதை நான் கடத்தி கம்பியை ஒரு பி என்ற விதத்தில் அசைச்சேன் என்றால் கடத்தி கம்பியால் காந்த விசை கூடுதல் பெற்றப்படும். அப்போ அந்த இடத்துல ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும்ன்றது இவ்வளோ நேரம் படித்தாங்க. என்ன தூண்டல் தத்துவ அடிப்படையில் மின்னியக்க விசை தூண்டப்படும். ரெண்டு முனைக்கு கொடுக்க மின்னியக்க விசை தூண்டப்படும். அங்கே ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும். மின்னழுத்த ஒருபாடு இருக்கிறதால அந்த கடத்தி கம்பிக்குள்ளால் கரண்ட் ஒன்று ஓடும். இதை தூண்டிய ஓட்டம்னு சொல்லுவோம். மின்னோட்டம் ஓடுது. மின்னழுத்த வித்தியாசம் தூண்டப்பட்டதால் மின்னோட்டம் ஓடுது. மின்னழுத்த வித்தியாசம் இருந்தால் அங்கே ஒரு கரண்ட் ஓடும் பண்ணுறது கதை. என்ன அப்போ தூண்டல் வந்து தூண்டல் ஐ என்று சொல்கிறது தூண்டல் ஓட்டம். இந்த தூண்டல் ஓட்டம் தூண்டிய ஓட்டம் வந்து எந்த திசையில போகும், காலுக்கு உள்நோக்கி அந்த கம்பிக்கு உள்ளால போகுமா இல்லை கம்பியிலேருந்து வெளியில் வருமா, எந்த திசையில் மின்னோட்டம் ஓடுமன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது பிளெமிங்கினுடைய வலக்கை விதி. ரைட். பிளெமிங் சொன்ன இந்த வலக்கை விதியை பயன்படுத்தி தான் பாருங்க தூண்டிய ஓட்டத்தை வந்து எந்த திசையில் மின்னோட்டம் பாயுமன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விதி. ரைட். ஓகே. நாங்கள் பிளெமிங்கினுடைய இடக்கை விதி கண்டுபிடிச்சது மோட்டர் தத்துவத்தில். ஏன்னா எந்த திசையில் மோட்டர் சுழலும் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு பிளெமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தினாங்க. இங்கே எந்த திசையில் மின்னோட்டம் உருவாகும், இது வந்து தூண்டல் தத்துவம். என்ன நிலையான காந்தப்புலத்துக்கு கடத்தியை வச்சு அசைக்கும் போது கடத்தியில் வந்து ஒரு தூண்டிய மின்னியக்க விசை உருவாகும். அதன் காரணமாக மின்னோட்டம் கம்பியில் ஓட போது அந்த மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே பாருங்கள் இதில் தெளிவாக சொல்லுங்கள் தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை பிளெமிங்கின் விலக்கை விதி மூலம் கண்டுபிடிக்க முடியுமே. என்ன அப்போ இந்த பிளெமிங்கின் விலக்கை விதி ஒரு என்னன்னு பார்த்தா சரி. என்ன பிளெமிங்கினுடைய இந்த விலக்கை விதி என்னன்றதை ஒருக்கா பார்ப்போம். ரைட். விலக்கை விதியில் என்ன சொல்கிறார் என்றால் ரைட் விலக்கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று 90 வகையில் உள்ள 3 தளங்களில் இருக்கும்போது ரைட். அப்போ விலக்கை எடுங்க. சிலர்களுக்கு விலக்கை என்ன தெரியாது. என்ன விலக்கை என்றது சாப்பிட்ற கை. ரைட். சாப்பிட்ற கையில் முதல் 3 விரல்களையும் எடுங்க, ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிங்க. ரைட். பெருவிரலை நிலைக்கு தமிழ் நோக்கி வை, சுட்டு விரலில் ஆள்காட்டி விரல், சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் என்று சொல்கிறேன். அந்த சுட்டு விரல் ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு செங்குத்தாவை, அந்த ஆள்காட்டி விரலுக்கு செங்குத்தாக 3வது விரலை வை. என்ன அப்போ விலக்கையின் முதல் 3 விரல்களும் ஒன்றுக்கொண்டு 90 வகையில் உள்ள 3 தளங்களில் இருக்கும்போது பெருவிரலினால் கடத்தி இயங்கும் திசை. அப்போ நாங்கள்
பிளமிங்கின் இடக்கை விதிலையும் அதை தான் பார்த்தோம் என்ன. அப்போ பெருவிரலாக காட்டப்படுறது கடத்தி இயங்குற திசை, சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் சொல்றது சுட்டு விரலால் கடத்தியின் மூலம் வெட்டப்படும் காந்தப்புலத்தின் திசை. அதனால் இடக்கை விதிலையும் அதை தான் பார்த்தோம். காந்தப்புலத்தின் திசை வந்து சுட்டு விரலால் காட்டப்படும் காட்டுறாங்க என்ன. காந்தப்புலம் இருக்கும் திசையும் காட்டும்போது நடுவிரலால் பாயிர ஓட்டம் தூண்டிய ஓட்டம்னு சொல்றாரு. நடுவிரலால் கடத்தியின் ஊடாக பாயிர தூண்டிய மின்னோட்டம் பாயிர திசை நடுவிரலால் காட்டப்படும். இதுதான் பிளமிங்கினுடைய விளக்கை விதி. இங்க பாருங்க இதுல பிளமிங்கிற விளக்கை விதி இதுல இருக்கு ரைட். இப்போ பிளமிங்கிற விளக்கை உங்களுக்கு என்ன விளங்கிடுது, வலது கையினுடைய முதல் 3 விரல்களை கொண்டு 90 வகையில் வச்சுக்கொண்டு பெருவிரலால் கடத்தி இயங்குற திசையையும் ஆள்காட்டி விரல் சுட்டு விரலால் காந்தப்புலம் இருக்கிற திசையும் காட்டினால் நடுவிரலால் கரண்ட் போகிற திசை காட்டப்படும் என்றது விளக்கை விதி என்ன. அப்போ இது விளங்குறதுக்காக ஒரு சில கணக்குகளை பார்ப்போம், ஒரு சில பயிற்சி இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம் ரைட். ஓகே, இப்போ பின்வரும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் கடத்தியின் ஊடாக தூண்டிய ஓட்டம் பாயும் திசையை பிளமிங்கின்ற விளக்கை விதியை கொண்டு கண்டுபிடிக்க சொல்லி கிடக்கு. அப்போ நாங்கள் இதை கேள்வியை செஞ்சு பார்ப்போம் ரைட். விளக்கை விதியை பயன்படுத்தி இந்த கம்பியில் ஏபி என்ற கம்பியில் எப்படி கரண்ட் ஓடும் பார்ப்போம் ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது சந்தர்ப்பத்தை இங்கே வந்து நோர்த் போலேருந்து சவுத் போல், அப்போ இந்த திசையில் காந்த விசை கோடுகள் பாய போகுதுன்னு, நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் பாய போகுது. இயக்கம் வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. நிலைக்குத்தா கீழ் நோக்கின திசையில் தான் இந்த கடத்தி கம்பி இயங்க போதாம். அப்போ நிலைக்குத்தா கீழ் நோக்கின திசையில் இயங்குது. நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு இங்கே வந்து விளக்கை விதியை பயன்படுத்தி விளக்கையின் முதல் 3 விரல்களை ஒன்று கொண்டு செங்குத்தாகப்படி நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு எனக்கு வந்து காந்தப்புலம் போகணும். நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்தப்புலம் போகணும் என்றால் விளக்கையினுடைய சுட்டு விரலை காந்தப்புலத்தில் திசைக்கு காட்டு. அது மாதிரி நிலைக்குத்தா கீழ் நோக்கி எங்களோட பெருவிரல் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இப்படி. அப்போ நடுவிரலால் மின்னோட்டம் போகிற திசை காட்டப்படும். நடுவிரல் உள்நோக்கி இருக்குது, தளத்துக்கு உள்நோக்கி இருக்குது. அப்போ இந்த திசையில் மின்னோட்டம் பாயிர திசை தூண்டிய ஓட்டம் இந்த திசையில் பாயும். அப்போ அது தாளுக்கு உள்நோக்கி ஏண்டா வட்டம் போட்டு குற்ற போடு தாளுக்கு உள்நோக்கி ரைட். ஓகே, சாரி வட்டம் போட்டு வெட்டு போடுறது தாளுக்கு உள்நோக்கி என்ன எழுது, தாளுக்கு உள்நோக்கின திசையில் பாய வேண்டாம், வட்டம் போட்டு வெட்டு போடணும். இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு இப்படி காந்த விசை கோடுகள் பாயுது. என்ன காந்த விசை கோடுகள் நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு பாயுது. அப்போ இயக்கம் நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கின்றால் நீ விளக்கை விதியை பயன்படுத்தி நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு போகணும். இயக்கம் மேல் நோக்கி போகமாட்டால் தாளுக்கு வெளிநோக்கின திசையில் வர வேண்டும். தாளுக்கு வெளிநோக்கின திசையில் மின்னோட்டத்தின திசை இருக்கும் விளக்கை விதிப்படி. என்ன அடுத்தது மூன்றாவது சந்தர்ப்பத்துக்கிறது நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் போகுது ரைட். நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் போகுது. இங்கே நிலைக்குத்தா மேல் நோக்கி இயக்கம் இருக்குது. ஆகவே நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோடுகள் விளக்கையினுடைய சுட்டு விரலால் காந்தப்புலத்தின் திசையையும் இயக்கத்தை மேல் நோக்கி காட்டினீங்கன்னால் அது கரண்ட் போகிற திசை உள்நோக்கி ஏபியிலேருந்து இந்த திசையில் விளக்கை விதியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது உள்நோக்கி போகுது. ஆகவே தாளுக்கு உள்நோக்கின திசையில் ரைட் வட்டம் போட்டு வெட்டால் தாளுக்கு உள்நோக்கின திசையில் மின்னோட்டம் போகும் ரைட். ஓகே, அடுத்த இந்த 4வது சந்தர்ப்பத்தை பார். இங்கே இருக்குது நோர்த் போல், இங்கே இருக்குது சவுத் போல். இங்கே வந்து காந்தப்புலத்தின் திசை இருக்குது. காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்கும். இயக்கம் வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. அப்போ நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கின்றால் அது வந்து இப்படி இருக்குது. நிலைக்குத்தா கீழ் நோக்கி இயக்கம் இருக்கின்றால் அது வெளிநோக்கி என்ன இப்போ இப்படி வரும். அப்போ மின்னோட்டத்தின் திசை வெளிநோக்கி இருக்குது. என்ன தாளுக்கு வெளிநோக்கி இந்த விளக்கை விதி பிளமிங்கின விளக்கை விதிப்படி மின்னோட்டத்தை தூண்டிய மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ரைட். ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் தூண்டிய மின்னியக்க விசை சார்ந்த மின்காந்த தூண்டல் சார்ந்து பரடையினுடைய கண்டுபிடிப்பு அதனுடைய தொடர்ச்சியாக எப்படி பரடை அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சவர், அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை பிளமிங்கினுடைய விளக்கை விதியை வச்சு கண்டுபிடிக்கிறது. அது ஒரு சில கணக்குகள் புரிதலுக்கான சில கணக்குகள் பார்த்துறாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.